எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் பொறுமையோடு கூட இருந்தான். 75 வயசுல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். பொறுமையோடு கூட காத்திருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஓ கற்பத்திலிருந்து தான் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை நான் தருவேன். இப்பொழுது அவன் ஆண்டவரை ஒரு நாளும் சந்தேகிக்கவே இல்லை. அவன் நினைச்சான், கல்லுகளினால் கூட ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் ரொம்ப பொறுமையோடு கூட காத்திருந்தான். 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 25 வருடங்கள் காத்திருந்தான். இன்றைக்கு நாம் எத்தனை வருடங்கள் காத்திருக்கிறோம்? ஒரு சில வருடங்கள் கூட காத்திருப்பதில்லையே. மாறாத கணவன் ஒருவேளை வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை வருஷம் தான் இந்த ஆளோடு கூட நான் மண்டம் அடிகிற வரைக்கும் இந்த ஆள் கூட போராடுறது. ஐயோ மாறவே மாற்றாரே. எத்தனை வருஷங்கள் தான் துயரம், எத்தனை வருஷம் தான் துக்கம், எத்தனை வருஷம் தான் பாடுகள், எத்தனை வருஷம் தான் கண்ணீர். என் மண்டம் அடிகிற வரைக்கும் இது நீங்காதா என்று சொல்லி நினைக்கின்றோம். யோபு அநேக நாட்கள் காத்திருந்தார். ஆபிரகாம் அநேக வருடங்கள் காத்திருந்தார் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை பெற்றுக்கொள்வதற்காக. நீங்கள் எவ்வளவு பொறுமைசாலிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே ஒரு காலம் வரும், நிச்சயமாய் என் கணவன் மாறுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், என் பிள்ளைகள் மாறுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், என் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கின்றார். அதுவரையிலும் நான் பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபிப்பேன் என்று நீங்க பொறுமையோடு கூட இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த 2 வசனங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பொறுமை அவசியம். வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா பொறுமை ரொம்ப அவசியம். உங்களுடைய ஜீவியத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பொறுமை இல்லாதனால, சட்டென்று கோபப்பட்டு விட்டதுனால, பொறுமை இல்லாம சில காரியங்களை செஞ்சதுனால, பொறுமை இல்லாம சில முடிவுகளை எடுத்ததுனால இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றோம். யோபுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு இருந்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு கூட இருந்தான். பயிரிடுகின்ற விவசாயி பொறுமையோடு கூட இருக்கின்றான். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமை ஆண்டவர் தரும்படியாக நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும்.